ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா சமையல். இன்றைக்கி நம்ம வீட்டிலே ஒரு ஹேர் ஆயில் ஒன்று ரெடி பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு மருதாணி இலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு செம்பருத்தி இலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, கொஞ்சம் வேப்பிலை, ஒரு 3 நெல்லிக்காவை கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே சின்ன வெங்காயம் கொஞ்சம், கத்தாழை, செம்பருத்தி பூ, கொஞ்சம் வெந்தயம், அதை ஊற வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதெல்லாம் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். நம்ம இது மாதிரி வீட்டிலேயே ஹேர் ஆயில் ரெடி பண்ணி ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது நமக்கு ஹீட்டால் முடி கொட்டுறது சரியாகும், பொடுகு தொல்லையிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும், முடி வளர்ச்சி நல்லா இருக்கும், இளநரையும் தடுக்கும். வாங்க நம்ம இந்த எண்ணெய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் அதை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே நெல்லிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிற நெல்லிக்காவை அது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெந்தயத்தை ஊற வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியோடு அது கூட சேர்த்துக்கலாம். வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றலை. நான் இந்த வெந்தய தண்ணியிலே நம்ம எல்லாத்தையும் அரைச்சிடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு மருதாணி இலை, இப்போது செம்பருத்தி இலை, கருவேப்பிலை இலை, அது கூடவே கொஞ்சம் வேப்பிலை சேர்த்துட்டு இதுக்கு நம்ம செம்பருத்தி பூ, இது மாதிரி ஒத்த இதழ் கொண்ட செம்பருத்தி பூ எடுத்துக்கோங்க. அதில் அடியில் உள்ள காம்பையும் நுனிப்பகுதியும் எடுத்துட்டு பூவை மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே கத்தாழை ஜெல்லையும் எடுத்துக்கலாம். இதை அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போது நான் 1/2 லிட்டர் அளவுக்கு செக்கெண்ணெய் எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷான செக்கெண்ணெயாக இது மாதிரி எடுத்துக்கோங்க. செக்கில் ஆட்டின எண்ணெய் கிடச்சிதுன்னா இது மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது அடுப்பில் ஒரு இரும்பு கடாய் சேர்த்துக்கலாம். அதில் இந்த எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனோன்னே நம்ம கை பொடுக்கிற சூடு வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை அது கூட சேர்த்துக்கலாம். விழுதை சேர்த்துட்டு நம்ம இது கூடவே கருஞ்சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க, இல்லைன்னா மீடியமாக வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வச்சோம்னா எண்ணெய் காந்திடும். அதே சமயம் நம்ம போட்டிருக்கிறதெல்லாம் ஈரப்பதமாக இருக்கும். சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சி போட்டிருக்கிற இலைகள்லாம் அதில் உள்ள ஈரப்பதம் போகிற வரைக்கும் இந்த எண்ணெயை நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். நான் நல்லா இதை காய்ச்சறதுக்கு எனக்கு இது ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. சிம்மில் வச்சுட்டு காய்ச்ச 1/2 மணி நேரம் ஆச்சு. நல்லா அதில் உள்ள சலசலப்பு அடங்கிட்டு அந்த இலைகளோட ஈரப்பதமெல்லாம் இப்போ போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே வச்சுட்டேன் நான். இப்போ பாருங்கள், இந்த எண்ணெயில் நல்லா அந்த இதெல்லாம் இறங்கி எண்ணெயோட கலரே நல்லா மாறிடுச்சு. இதை நம்ம வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். ஒரு வடிகட்டி வச்சு இதை வடிகட்டிக்கலாம், அல்லது ஒரு காட்டன் கிளாத்தில் இதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெய் இப்போது ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம ஒரு கிளாஸ் பாட்டிலில் நல்லா தொடச்சிட்டு ஈரம் இல்லாத பாட்டிலாக எடுத்துக்கோங்க. அதில் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இது 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. அவ்வளோதாங்க, இப்போது ஹேர் ஆயில் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.